ரசாக் சார், என்ன ஞாபகம் இருக்கா? நீங்கள் யாருன்றது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியில் வாங்களேன். நான் அன்றைக்கி உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். எனக்கு அன்னைக்கே தெரியும். அஸ்வதி அன்னைக்கு என்னை பார்க்க வந்திருந்தா. பாத்தியா என்ன போட்டிருக்குன்னு பாரு. இந்த நியூஸை பார்த்ததுலேருந்து நான் பயந்துகிட்டு இருக்கேன். இவளோட கூட்டாளி நான் தானே அந்த ஸ்பான்சர் சொன்னான்னா என் கதை அப்பயே முடிஞ்சுது. இவன் நம்ம நாட்டு பொண்ணுடா. இவளை நாமளே நம்பலாம் எப்படி? நான் நம்பினாலும் நம்பலனாலும் கேஸ் பேப்பரில் வந்துருச்சே. இனி இங்கே வாழ முடியுமா? ஏமா உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? தப்பிச்சு வந்ததும் அபுகா கடைக்கு போகணும்னு சொன்னேன்ல. ஆனால் இவையே அங்கே போல. 8 மணிக்கு கடையை போட்டுற அபுகா 10 மணி வரைக்கும் திறந்து வச்சிருந்தாரு. இவ வருவான்னு. அது இருக்கட்டும், இவ தப்பிச்சு போய் 2 நாள் ஆகுது. எங்கே போனால் என்ன பண்ணிட்டு வந்தான்னு யாருக்கு என்ன தெரியும்? உன்கிட்ட கதை கேட்க நான் வரல உஸ்மான். இவ்வளவு உன்கிட்ட சேர்க்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். மற்றதெல்லாம் எனக்கு வேணாம். இங்கே பாருப்பா, நான் சவுதிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு ஒரு வாட்டி கூட கிடைக்கலையே. இப்படி தப்பு தப்பா பேசினா என்கிட்ட உத வாங்குவ. இவ்வளோ வச்சு ஊரை சுற்றி ஆசையை தீர்த்துட்டு ஏன் தலையில் கட்ட பார்க்குறியா? மரியாதையாக சொல்கிறேன், வேற யாராவது இழிச்சமாக இருப்பான், அவன் தலையில் போய் கட்டு. என்னடா சொன்ன? அந்த நேரத்தில் நான் ஏன் அப்படி பேசுனேன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்னை பற்றி மட்டும்தான் நினச்சேன். சில சமயம் நான் சுயநலமாக தான் நடந்திருக்கேன். அஸ்வதியை தப்பிக்க வச்சது நல்ல எண்ணத்தோடு தான். என் கூட இருந்த இந்தோனேஷியா பொண்ணை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுட்டேன். அதே மாதிரி இவளுக்கும் நல்லது செய்யலான்னு தான் நினச்சேன். இப்போ என்ன திடீர்னு மனசு மாறிட்ட? குற்ற உணர்ச்சியா? நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் தான் அவளோட முகம் மனசுக்குள்ளே வந்து போகுது. எந்த சொந்தமும் இல்லாத நீங்கள் அவளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஊர்க்காரனா எந்த முயற்சியும் எடுக்காமல் போலீஸ்காரனுக்கு பயந்து தான் இந்த ஊரில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுங்க இந்த ஊரில் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறேன்னா ஏதாவது முயற்சி பண்ணி அவளை கண்டுபிடிச்சிருங்க. அஸ்வதியை கூட்டி வந்த அந்த ட்ரக் டிரைவர் யாரு? அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ரியாத்துக்கு வந்தா காப்பாத்தணும் சொல்றது இந்த பரதேசி தானா? அவ்வளவுதானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? கேக்குறல உயிரை வாங்குறான். இறங்கி போ. இங்கிருந்தே வேற வண்டி கிடைக்கும். புரைடோக்கோ வேற எங்கேயோ போய் தொலை. என்னால இவ்வளவுதான் முடியும். நேரத்தை வீணாக்காத, இறங்க. ஏறி வா. சொல்றது கேக்குதுல, ஏறு.
நீங்க போங்க. என்னது? ஒரு ராத்திரி முழுக்க பஸ்ல அவங்க கிட்ட உதவ வாங்குறது உன்னோட உயிரையும் மானத்தை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன்னை வழியில விட்டுட்டேன்னா? இப்படி உலக்க மாதிரி நிக்காத, ஏறு. உனக்கு இங்க இருக்க சட்டம்லாம் தெரியும்ல. சொந்த பந்தம் இல்லாத ஒரு பொண்ணை தங்க வச்சிருக்க. எனக்கு தெரியும்ண்ணா, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ரஹீம் இதை வீட்டில் கொடுத்துரு. அந்த பொண்ணை நான் யாருன்னு பார்த்ததே இல்லை. அவ ஒரு அப்பாவின்னு ரஹீம் தான் சொன்னான். ம். பரதனும் நல்லவன் தான். என்ன கொஞ்சம் கோவக்காரன். பேசி பிரயோஜனம் இல்லை. என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவன் தான் வேற எங்கேயோ போயிட்டானே. கடவுள் காப்பாற்றுவான். تعالي يلا بسرعة تعالي. تعالي هنا اركب السيارة. அப்போ ஓகே, இது அடல்ட்ரியான கேஸு. ஆனால் இந்த நியூஸ் நமக்கு பத்தாது. இது எல்லா பத்திரிகையிலையும் வரும். நமக்கு வேண்டியதெல்லாம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ். ரசாக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்கள் இந்த கேஸுக்காக ரொம்ப அலைஞ்சிருக்கீங்க. நாம் இன்னொரு ஆங்கிளில் இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணணும். ஜெயிலுக்கு போய் முதல்ல அந்த பொண்ணு கூட பேசுங்க. அப்புறம் டிரைவர் உஸ்மான், அஸ்வதியோட ஸ்பான்சர், இப்படி எல்லார் கூடவும் கலந்து பேசி ஒரு லைஃப் ஸ்கெட்சை ரெடி பண்ணுங்க. ஊரில் இருக்கிற வறுமை, அந்த அரபியோட வீட்டில் பட்ட வேதனை, பாலைவனத்தில் அவப்பட்ட கஷ்டம், அப்படி எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து சும்மா குஜாலாவா ரசிக்கிற மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கிளுகிளுப்பான கவுண்டன் ஸ்டோரி. என்ன ரசாக்? ரசாக் குஞ்சாண்டியூர்னு ஊரு பேரை போட்டு நீ எழுதும் போது இங்க இருக்க எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துடும். உயிரையும் மானத்தையும் பணையம் வச்சு ஒரு தமிழச்சி நடத்தின மரண போராட்டம்னு எழுதுனு வச்சுக்க. ரசாக், கழுத்தில் டை கட்டிக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கிற உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதிக்கு எப்படா தெரியும் மக்களோட கஷ்டம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை சந்திக்கிறேன். பல பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேண்ணா. அப்பெல்லாம் நான் வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் மனுஷனா இருந்து பாரு. تعالي هنا. என் பேர் ரசாக். நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? எனக்கு எல்லா விவரமும் தெரியும். அரபிக்காரன் வீட்டிலேருந்து தப்பிச்சு இங்கே கொண்டு வந்து அடைச்சது வரைக்கும். இங்கே இருக்கிற சட்டத்துக்கு மனசாட்சிங்கிறது கிடையாது. நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஸ்பான்சர் உன் மேலே கொடுத்த கேஸ் கண்டிப்பாக கோர்ட்டில் நிற்காது. அது பொய் கேஸுன்னு தானாகவே தள்ளுபடி ஆகிடும். நான் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் விவரமாக பேசிட்டேன். பயப்படாத. நீ ஜெயிலில் இருக்கிற விஷயத்த சொல்ல. உன்னால் அவங்கக்கிட்ட பேச முடியாதுங்கிறதுனால நான் நிறைய பொய் சொல்லிட்டேன். அதை எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னு தெரியாது. தண்டனை முடிஞ்சதும் நீ இந்தியாவுக்கு போயிடலாம். தைரியமாக இருங்க தோழி. நான் உன் கூடவே இருப்பேன். நீங்க எனக்கு யாருன்னு தெரியாது, அப்புறம் என்ன? நீங்கள் எந்த அறிமுகத்தில் தோழரே அஸ்வதியை காப்பாற்றி நல்லது செய்ய நினச்சிங்க? இதெல்லாம் நம்ம தமிழருக்கே உரிய பண்பாடு இல்லையா தோழரே? அதை மாற்ற முடியுமா? இந்தியாவில் உங்கள் வீட்டில் யாருக்காவது தெரியப்படுத்தணுமா? வேண்டாம். நான் போய் பார்க்கவோ எனக்காக காத்திருக்க யாருமே இல்லை. நீங்க எனக்காக எதுவும் செய்ய தேவையில்ல. உங்களோட விசாவை உங்கள் ஸ்பான்சர் கேன்சல் பண்ணிட்டான். இனி டீபோர்ட்டேஷன் தான் வழி. யாரும் இதுக்கு முயற்சி பண்ணலன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்புறம் வாழ்க்கையை நீ ஜெயிலில் தான் கழிச்சாகணும். உனக்காக யாரும் காத்திருக்கலைன்னாலும் நீ கண்டிப்பாக சொந்த மண்ணுக்கு தானே போய் ஆகணும். எனக்கு அங்கே எந்த சொந்தமும் இல்லைன்னு தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு பாவப்பட்ட பொண்ணை தெருவில் விடக்கூடாதுன்னு நான் ஏன் கூட கூட்டிகிட்டு வந்தேன். என்னாச்சு? விதி என்ன சும்மா விடிச்சா?
நீ வந்ததுலேருந்து பாலைவனத்தில் தானே வேலை பார்த்துட்ருக்க. எந்த செடி கொடியும் வளராதுன்னு நினைக்கிற இந்த வறண்ட பாலைவன மணல்லையும் எங்கேயாவது ஒரு சில செடி வளர்ந்துக்கிறத பார்க்குறோம் இல்லையா? அந்த கொதிக்கிற பாலைவன மணலையும் ஒரு சின்ன செடி தோக்கடிச்சிடுதே தோழா. ஒரு சின்ன செடிக்கு அவ்வளோ வீரியம் இருக்கும்போது நாம் மனுஷங்க எவ்வளோ வெறி இருக்கணும். நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க ரசாக்கண்ணே? என்னாச்சு? டெய்லி எம்பசிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோமா இல்லையா? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உங்க பாஸ்போர்ட்டை நீங்க புதுப்பிக்கணும்னு. நாளைக்கு பாத்துக்கலாம், நாளை மறுநாள் பாத்துக்கலாம்னு விட்டுட்டீங்க. மத்தவங்க வேலைக்காகவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்க வேலையை மறந்துட்டீங்க. இன்னைக்கு வியாழன், நாளைக்கு வெள்ளி, 2 நாள் லீவ் இல்ல. எதுக்கு என்னோட பாஸ்போர்ட்டை நீ அர்ஜென்ட்டாக புதுப்பிக்கணும்னு சொல்ற? இப்பதான் ஊர்ல இருந்து போன் வந்துச்சு. நீங்க அப்ப உள்ள இருந்தீங்க. என்ன விஷயம் வருதா? அங்க உங்க அம்மா இறந்துட்டாங்க ரசாக்கண்ணே. திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற வழியிலேயே இப்ப எப்படி நான் ஊருக்கு போவீங்க? அண்ணே, தம்பி, என் இடத்துல இருந்து எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். மசூதிக்காரங்கிட்ட பேசி அப்பா சமாதி இருக்கிற இடத்துலையே அம்மாவுக்கு சமாதி கட்ட சொல்லு. அம்மாவோட அந்த கடைசி ஆசையை நாம நிறைவேற்றணும். சரி, கிளம்புங்க. நாங்க எல்லாரும் அம்மா ஆத்மா சாந்தியடைய வேண்டிக்கிறோம். அம்மாவுக்காக என்னால் அதை மட்டும்தான் செய்ய முடியும். டிக்கெட்டும் அவுட் பாஸும். நாம் தூக்கத்தில் நிறைய கெட்ட கனவுகள் காண்றோம். முழிக்கும்போது அதை மறந்துடும் இல்லையா? அதே மாதிரி நீ இங்கே பட்ட கஷ்டத்தையெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடணும். இங்கே நடந்ததையெல்லாம் இந்த பாலைவன பூமியிலேயே புதைச்சிட்டு தான் நீ விமானம் ஏறணும். இந்த பயணத்தோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இதுதான் ஆரம்பம். அப்படித்தானே தோழா? நான் கிளம்புறேன்.